முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கக்கூடிய 75 மில்லியன் ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கோட சாட்சி விசாரணையில நீதிமன்றத்துல மிக முக்கியமான பல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கதா இப்போ தெரிய வந்திருக்கு. இது என்னடா நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைன்னு வந்தா மட்டும் உடம்பு சரியில்லாம போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாள்ல எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனமாவும் இருக்கு. முன்னாள் அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த ஊழலோட தொடர்புபட்டவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணை, அதுவும் அவங்களுக்கு எதிரான விடயங்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு சுகவீனம் அடைகிறது அப்படிங்கிறது இப்போ அதிக அளவுல பரவலா பேசப்படுற ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வழக்கோட மிக முக்கியமான சாட்சியா இருந்த நபர் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி நேற்றைய தினம் கொழும்பு உயர் நீதிமன்றத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல காய்ச்சல் அப்படின்னு சொல்லி விமல் வீரவங்சவும் கூட நேற்றைய தினம் நீதிமன்றத்துல முன்னிலை ஆகல. சரி, நேத்து மட்டும்தான் முன்னிலை ஆகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 7 தடவை வயிற்று வலி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்காக விமல் வீரவங்ச முன்னிலை ஆகாத நிலையில இப்போ ஒரு புதிய காரணமும் உருவாகி இருக்கு. இந்த வழக்கு விசாரணையோட பின்னணியில அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகைல் முன்னிலையில நேற்றைய தினம் இந்த வழக்கோட சாட்சி விசாரணை நடைபெற்றிருக்கு. அப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய விமல் வீரவங்ச சார்பா முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகள் தங்களுடைய கட்சிக்காரருக்கு கடுமையான வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிச்சிருக்காங்க. மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிச்சது மட்டும் இல்லாம அவர் இன்னைக்கு நாள்ல நீதிமன்றத்துல முன்னிலை ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றத்துல சுட்டி காட்டி இருக்காங்க. ஆனா இந்த வழக்குல இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா, கேள்விக்குரிய சொத்தை விற்பனை செய்தவரும் வழக்கோட பிரதான சாட்சியுமா இருந்த நபர் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நேற்றைய தினம் நீதிமன்றத்துல பகிரங்கமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில மத்திய வங்கியோட தெல்கொட கிளை மேலாளர் மற்றும் மாகாண நில மதிப்பீட்டாளர் உட்பட மேலும் 3 பேர் நேற்றைய தினம் சாட்சியம் அளிக்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. சாட்சியங்களா இருந்த கௌசல்யா ஹெட்டியாராச்சி, சுரேஷா தரங்கனி, ஜே லியனகே இவங்களை நீதிபதி கண்டிச்சிருந்தது மட்டும் இல்லாம அரசு தரப்போட 38வது சாட்சிக்கு உடனடியா அழைப்பானை அனுப்புறதுக்கும் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டு இருந்தது. இதுதான் நேற்றைய தினம் நீதிமன்றத்துல நடந்த வழக்கு விசாரணையோட சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வழக்கு விசாரணையில, அதுவும் நேற்றைய தினம் இதுல முக்கியமா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தனக்கு எதிரான இந்த வழக்குல முன்னிலை ஆகாம இருந்தது. சரி, அவர் முன்னிலை ஆகாம இருந்தது நேத்து மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7 தடவைகள் அவர் இந்த வழக்குக்காக நீதிமன்றத்துல முன்னிலை ஆகாம இருந்திருக்காரு. இதனாலதான் இவர் இப்படி முன்னிலை ஆகாம இருக்கிற விஷயம் இன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. எப்போப்பெல்லாம் இவர் முன்னிலை ஆகாம இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 2017ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கோட வயிற்று வலி இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டுமே விமல் வீரவங்ச இதுவரைக்கும் 7 தடவை, அதாவது 7 வெவ்வேறு திகதிகள்ல நீதிமன்றத்துல முன்னிலையாக தவறி இருக்காரு. அதுல முதலாவது திகதி எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் திகதி, அடுத்து 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் திகதி, 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் திகதி, அதை அடுத்து 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் திகதி, கடைசியா 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் திகதி. இத்தனை தடவையும் அவர் நீதிமன்றத்துல முன்னிலையாகிறத தவிர்த்திருக்கிறது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் நடந்த இந்த வழக்கு விசாரணையும் அவருக்கு வைரஸ் காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி வைத்திய சான்றிதழை முன்னிலைப்படுத்தி அவர் நீதிமன்றத்துல முன்னிலையாகிறத தவிர்த்திருக்காரு. இப்படி தொடர்ச்சியா மருத்துவ காரணங்களை மட்டுமே சொல்லி நீதிமன்றத்துல முன்னிலையாகிறத தவிர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நீதிபதி அவருக்கு மருத்துவ சான்றிதழ்களை வழங்கின மருத்துவரை நேர்ல வரவழைச்சு விசாரணையும் நடத்தி இருக்காரு. விமல் வீரவங்ச அமைச்சரா பதவி வகிச்சிருந்த 2010ஆம் ஆண்டுல இருந்து 2014ஆம் ஆண்டு வரையிலான இந்த 4 ஆண்டுகள்ல தன்னோட சட்டப்பூர்வ சம்பளம், அதையும் தாண்டி இதர வருமானம் போக கிட்டத்தட்ட 75 மில்லியன் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய சொத்துக்களை
முறைகேடா சேர்த்திருக்கதா சொல்லிதான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருந்தது. இந்த முறைகேடான சொத்துக்கள்ல குற்றம் சாட்டப்பட்டிருந்த விமல் வீரவங்சவோட மனைவி தன்னோட சகோதரி அது மட்டும் இல்லாம மைத்துனர் மூலமா ஹோகந்தர பகுதியில 1.8 மில்லியன் ரூபாய் வாங்கிய நிலமும் உள்ளடங்கும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த விசாரணைகள்ல வெளிப்படையா தெரிய வந்திருந்தது. இப்போ இந்த புகார்தாரர் தரப்புல இருந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி மற்றும் பிரதி பணிப்பாளர் நாயகமா இருக்கக்கூடிய திஸ்னா குருசிங்க இவங்கெல்லாம் முன்னிலையாக இருக்கக்கூடிய பின்னணியில 74 வழக்கு ஆவணங்கள் அடங்கின மிகப்பெரிய ஒரு அறிக்கை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கோட முக்கியமான சாட்சி உயிரிழந்திருந்தாலும் கூட குற்றம் சாட்டப்பட்டவர் தொடர்ந்து இந்த நீதிமன்ற வழக்குகள்ல முன்னிலையாகாம பல மருத்துவ காரணங்கள்ல சுட்டி காட்டிக்கிட்டு இருக்குது. இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போகுது? முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு சட்டம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்கு. பல பேருக்கு எதிராக, அதாவது பல பேருடைய விடுதலைக்கு எதிராக, மிக முக்கியமா சுரேஷ் சலைவோட தடுப்பு காவலுக்கு எதிராக, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான் விமல் வீரவங்ச. இன்னைக்கு நாள்ல அவருக்கே சட்டம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையும் இடம் பார்க்காம எல்லா காரணங்களையும் இனவாதத்தை மட்டுமே பேசி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனவாத அரசியல்வாதியா பார்க்கப்படக்கூடிய விமல் வீரவங்சவுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? நீதிமன்ற வழக்குகளோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய சட்டம் இந்த வழக்குல எப்படி செயற்பட்டு இருக்கு, இந்த நடவடிக்கைகள் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.